ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பலாப்பழ பாயாசம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 8லேருந்து 10 பலாசொளையை கொட்டையை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பலாசொளையை இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் வேகும். அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த தேங்காயை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி 2 வாட்டி திக்காக கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. 100 கிராம் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. 300 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட எடுத்துக்கலாம், ஆனால் சர்க்கரை நல்லா இருக்காது. ஏலக்காய் பொடியும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அடி கனமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் சிறுபருப்பை போட்டுக்கோங்க. சிறுபருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. சிறுபருப்போட வறுத்த வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். கலர் மாறுற அளவுக்கு வறுக்க வேண்டாம். கலர் மாறிடுச்சுன்னா அப்புறம் பாயாசத்தோட கலரே வித்தியாசமாயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். சிறுபருப்பு வறுத்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சிறுபருப்பு ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி 2 வாட்டி களைஞ்சிருங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம களைஞ்சி வச்சுருக்க சிறுபருப்பை அதில் சேர்த்துக்கோங்க. சிறுபருப்பு 3/4 வேக்காடு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. சிறுபருப்பு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதில் பொட்டாசியம், அயன், புரோட்டீன் சத்தெல்லாம் இருக்குது. இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாயில் 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. உடைச்சி வச்சிருக்க முந்திரியை இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை லேசாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா செவக்கிற அளவுக்கு வறுக்க வேண்டாம், லேசாக செவந்தா போதும். இப்போ முந்திரி பருப்பு லேசாக செவந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பலாப்பழ துண்டுகளை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். பலாப்பழம் லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பலாப்பழத்தோட சத்துக்கள் என்ன அப்படின்னா, பலாப்பழம் சாப்பிட்டா தோலில் சுருக்கங்கள் வராது, கண் பார்வைக்கும் முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப நல்லது, அனீமியா வராமல் தடுக்கும். பலாப்பழம் குழந்தைங்க, வயசானவங்கலாம் சாப்பிடும் போது அளவாக தான் சாப்பிட்ணும், ஏன்னா அது மந்தம், வயிற்றுக்கு ஒத்துக்காது. இப்போ பலாப்பழம் லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கடாயில் வச்சுருக்க சிறுபருப்பு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வெந்துட்டுருக்க சிறுபருப்பில் நம்ம பலாப்பழமும் முந்திரி பருப்பும் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, நல்லா வேகட்டும். இது கூட நம்ம 1 டம்ளர் காய்ச்சிய பாலை சேர்த்துக்கலாம். இது நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணல, நான் சாதாரணமாக நம்ம குடிக்கிற பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது காய்ச்சின பாலாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பலாப்பழம் நல்லா பால்லே வேகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க, பலாப்பழம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை இதோட சேர்த்துக்கலாம்.
நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரையை கம்பேர் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சி ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே கிண்டுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நாட்டு சர்க்கரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. நம்ம மற்ற கொழுப்பு இருக்கிற உணவுகளை சாப்பிடும்போது இந்த நாட்டு சர்க்கரையை சாப்பிட்டா கொழுப்பு உடம்புல சேராமல் தவிர்க்கலாம். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம 2 தடவை எடுத்து வச்சிருக்கிற திக்கான தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமேட்டு கொதி வர விடக்கூடாது. ஏன்னா ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சா நாட்டு சர்க்கரையோடையோ இல்லை வெல்லத்தோடையோ சேரும்போது தேங்காய் பால் ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்தால் திரிஞ்சிரும். அதுக்காக லேசாக ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு அணைச்சிருங்க. இப்போ லேசாக கொதி வந்துருச்சு, அடுப்பு அணைச்சிக்கலாம். தேங்காய் எடுத்துட்டு இப்படி சின்ன சின்ன துண்டாக கீறி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக கீறிக்கோங்க. இப்போ நான் காட்டியிருக்கேன்ல அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கீறி எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக கீறி வச்சிருக்கிற தேங்காயை இந்த நெய்யில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இது லேசாக பொன்னிறம் ஆயிடுச்சு. இது நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிண்டிக்கோங்க. இந்த பாயாசத்தில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல கொழுப்பு தேங்காய் பால். வயிற்று புண்ணுக்கும் வாய் புண்ணுக்கும் தேங்காய் பால் ஒரு நல்ல மருந்து. இந்த பாயாசத்தை கடவுளுக்கும் நைவேத்தியமாக படைக்கலாம். சத்தான சுவையான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.